Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான பார்ட்டி காலத்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மோர்களி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்த குழம்பு, இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. வித்தின் 15 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர்களிக்கு இது 1.5 கப்பு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான், பதப்படுத்தின மாவெல்லாம் இல்லை. எவ்வளவு அரிசி மாவு எடுத்தோமோ அதுக்கு 2 பங்கு மோர், 1.5 கப்பு எடுத்துட்டுருக்கேன். நான் 3/4 கப்பு தயிரில் 3/4 கப்பு தண்ணி விட்டு சிலிப்பி எடுத்துருக்கேன். அதை தான் இப்போ இதில் விட்டுக்கிறேன். இதுக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். மோர் மிளகாத்தூள் தாளித்து கொட்ட போகிறேன். அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். இதை ஃபுல்லாக அந்த கட்டியெல்லாம் கரைச்சி விட்டுக்கலாம். சாதா மிளகாத்தூள் தாளித்து கொட்டதாக இருந்தானாக்கா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு அரிசி மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணியே இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி. மோர்களி பண்ணணும். வாண்டியில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் வாசனையாக இருக்கும். இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சின்னதாக இருக்கிறதுனால 6 மோர் மிளகா எடுத்துட்டுருக்கேன். இதை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலை, பெருங்காய பொடி, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஜீரணம் நன்னா ஆகும் நிறைய எண்ணெய் விடுறதுனால, அதுக்காக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே வறுப்பட்டதும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வெந்தயப்பொடி சேர்த்துக்கிறேன். வறுத்து பொடித்த வெந்தயப்பொடி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இது போடும்போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவும் மோரும் உப்பும் சேர்ந்த கலவை இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை கைவிடாமல் கிண்டணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டணும். அப்போ தான் அது நல்ல ஒன்று போல் வெந்து வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் கொஞ்சம் புளிச்ச மோர் இருந்தால் தான் ரொம்பவே ஜோராக இருக்கும். அதோட இந்த மோர் மிளகாயும் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். மோர் மிளகாய் இல்லைன்னா சாதா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு வேக விடலாம். இது வேகிறதுக்குள்ளால வத்த குழம்பு வச்சிடலாம். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெயில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சாச்சு. கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மணத்தக்காளி தாளித்தல். இந்த எண்ணெயிலேயே இது சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், வத்த குழம்பு பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை வறுப்பட்டாச்சு. புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை 1 டம்ளர் தண்ணியில் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளால் நம்ம மோர்களி ஜோராக ரெடி எடுத்து பாருங்க. மேலாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா மணக்க சூப்பரான மோர்களி ரெடி ஆகிடுது. இதை பிளேட்டில் போட்டு துண்டமும் போடலாம். ஆறினதுக்கப்புறம் இப்படியேவும் சாப்பிட்லாம். அந்த மாதிரியும் செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில். இந்த வெந்தய பொடி போட்டுக்கிறதுனால இதோட டேஸ்ட்டே, அந்த ஃப்ளேவரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஜீரகமும் வெந்தயமும் மணத்துண்டு. அதோட இந்த பெருங்காய பொடி, நல்லெண்ணெய் கேட்கவே வேண்டாம். இந்த மோர் மிளகா வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு ரொம்பவே ஜோராக இருக்கும். இந்த மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டாது, தெரியறதா? இதுதான் பதம். இப்போ மோர்களி ரெடி. வத்த குழம்பு ஜோராக கொதிச்சு வத்தியாச்சு. சூப்பராக இருக்குது மணமே. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது வெல்லம் சேர்க்கும்போது தான் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் விதவிதமாக வத்த குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். வத்த குழம்பு வெரைட்டிஸ்னே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வத்த குழம்பு ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும். சூப்பரான மோர்களி ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த வத்த குழம்பு சூப்பர் காம்பினேஷன். இது வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஜோராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக வித்தின் 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். எல்லா வீட்லேயுமே அரிசி மாவு ஸ்டாக் இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.